சமையல் டிப்ஸு. சாம்பார் வைக்கிறது சம்மந்தமான டிப்ஸு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சாம்பார் பொடி அரைக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா அதில் பூச்சி வராது. மறக்காமல் சாம்பார் செய்யும்போது உப்பை குறைச்சிக்கிறத மறந்துடாதீங்க. தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா கல் உப்பு நம்ம போடுறதுனால உப்பு நமக்கு அதிகமாக அப்புறம் தெரியும். அடுத்த டிப்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் புளிப்பான சாம்பாரில் சின்ன உருண்டை வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. புளிப்பு சுவை உடனே சரியாகிவிடும். நிறைய பேருக்கு புதுசாக புளியை கரைக்கும்போது அது அதிக புளிப்பு இருக்கிறது தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க. அரிசி அலசின 2வது தண்ணியில் பருப்பை வேக வச்சிங்கன்னா சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்குங்க. மொதல் தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அதில் தூசி குப்பையெல்லாம் இருக்கும். அதனால் அந்த தண்ணியை பயன்படுத்தாதீங்க. சாம்பார் வைக்க பருப்பு சிறிதளவே இருந்துச்சுன்னா கவலை வேணாங்க. எந்த காய்கறினாலும் அதில் சேர்த்து சாம்பார் வச்சிங்கன்னா சுவையான காய்கறிகளோட கூடிய சாம்பார் தயார். நீங்கள் ஆரம்ப மாதத்தில் இருந்தே சாம்பார் வைக்கும்போது பருப்பை கம்மி பண்ணியே போடுங்க. அப்போ தான் மாதம் கடைசி வரைக்கும் பருப்பு வரும். சாம்பார், வற்றல் குழம்பு இதில் காரம் அதிகமாகிவிட்டால் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. காரம் குறைஞ்சிடுங்க. இல்லைன்னா நெய் கூட இதோட சேர்க்கலாங்க. இதனுடைய சுவையும் வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு காய்கறி பருப்பு வகை அதிக தண்ணீர் சேர்க்காம அளவான தண்ணீரில் வேக வைத்தா சீக்கிரமாக வெந்துடுங்க. சாம்பாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாரில் சில சமயம் பருப்பு சேர்க்காம நீர்க்க இருக்குங்க, தண்ணி மாதிரி இருக்கும். அப்போ துவரம்பருப்பை கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை சாம்பாரில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த அரைச்ச பருப்பு வேகணும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கெட்டியாகிடுங்க. உங்களுக்கு சாம்பார் கெட்டியாக வேணும்னா இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. துவரம்பருப்பை மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிக்குங்க. இல்லை 1, 2 உடச்சிக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் பருப்பை வேக வைங்க. பருப்பு ரொம்ப சீக்கிரத்திலே வெந்துருங்க. நமக்கு சிலிண்டரும் மிச்சமாயிடுங்க. சாம்பார் பொடியை அரைக்கும்போது ஒரே 1 கப்பு புழுங்கல் அரிசி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த பொடியை சாம்பார் செய்யும்போது நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பருப்பு நல்லா சாம்பார் கெட்டியாக, சாம்பார் நல்லா குழைவாகவும் இருக்குங்க. சாம்பார் கெட்டியாக வேணுங்கிறவங்க மட்டும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி மாட்டம் தான் வீட்டில் சாப்பிடுவாங்க அப்படின்னா இது வேண்டாங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சுவைக்கு தகுந்தது போல் பச்சை மிளகாய் இல்லைன்னா காய்ந்த மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி சாம்பாரில் கடைசியாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.